ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் குக் வித் பானு. இன்றைக்கி செட்டிநாடு ஸ்டைலில் மீன் வறுவல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அரைக்க தேவையான பொருட்கள் நோட் பண்ணிக்கோங்க. வரமிளகாய், வரமல்லி, சோம்பு, குருமிளகு, சீரகம், கேசரி கலர் எடுத்துருக்கேங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. இதோட அளவுகள் எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. கேசரி கலர் ஆப்ஷனல் தான், வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு கடாய் ஹீட் ஆனதும் எடுத்துருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே ஆயில் விடாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுபட்டதுக்கப்புறம் ஆற விட்டுடுங்க. இப்போ மிக்ஸி பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கார்ன்ஃப்ளவர் மாவையும் கேசரி கலரையும் சேர்த்து ஒரு பவுடர் ஃபார்முக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போது மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன வேணும்னு பார்த்துடலாம் வாங்க. அரிசி மாவு, சோம்புத்தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு, கேசரி கலர், மஞ்சள் தூள், மைதா மாவு, எலுமிச்சைச்சாறு, ஆல்ரெடி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற மசாலா, உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு தண்ணி, உங்களுக்கு விருப்பப்பட்ட மீனை எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. கூடவே நம்ம அரைச்சி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற மசாலாவையும் சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு விழுது, எலுமிச்சை சாறு, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட் ஃபார்முக்கு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு நம்ம கலந்து விட்டதும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீன் துண்டுகளை இதில் சேர்த்துடலாங்க. மீன் துண்டுகளில் இந்த மசாலா நல்லா இறங்கணுங்க. ஸோ அதனால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லா பக்கத்துலேயும் இந்த மசாலா பிடிக்கிற மாதிரி கலந்து விடுங்க. இந்த மாதிரி நம்ம கலந்தோன்னா தான் அந்த மசாலாவோட எசன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக மீன்குள்ளே இறங்குங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போது அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போது எண்ணெய் காய வச்சு மீன் துண்டுகளை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் கூட சட்டியில் மீன் மசாலா ஒட்டாமல் வருது பாருங்கள். ஸோ அருமையான செட்டிநாடு மீன் வறுவல் தயாராகிடுச்சுங்க. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.